சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவரே உன் உண்மையான உறவு. ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் உருகி கண்ணீரை விட்டு, அப்பா நீ பாத்துக்கோங்க, ரொம்ப மனசுல ஒரு பிரச்சனை குழப்பமாவே இருக்கு, இந்த ஈசனிடம் சொல். எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்வில் வரும் கசப்பான சூழ்நிலைகளை நினைத்து மனம் தளராதீர்கள், முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே, எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் உனக்கு. ஈசன் என்று என் நாமத்தை சொல், நான் உன் கூடவே இருப்பதை நீ உணர்வாய். உன் உள்ளத்தில் நின்று, உன் உயிரினில் கலந்து, உன் நிழலாய், உன் மகனாய், உன் கூடவே உனக்கு துணையாக வருவேன். உன் ஜென்மம் ஜென்மமாய் உன்னை தொடர்வேன். என் பிள்ளையே, என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. இனி எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். மனசில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை இறைவனிடம் இறக்கி வையுங்கள். அவனை விடாமல் வணங்குங்கள், வழி கிடைக்கும். தயவு செய்து ஆறுதல் தேடி மனிதனிடம் போகாதே. பாரம் கூடுமே தவிர குறையாது. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லதான் அதன் மகத்துவம் தெரியும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அடுத்து என்ன பண்ணலாம், உன் வாழ்க்கையில் இன்னும் என்ன நன்மை செய்யலாம் என்று உனக்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் போல் மலரும். பூந்தோட்ட மரம் மறிய போகிறது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற்ற போகிறது. யாமிருக்க பயமேன், ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி தருவேன். என் பிள்ளையே, பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய். அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய். பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல். தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு. மீண்டும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதே. பல முறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ முன்னேறு. குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன். உன் தன்மானத்தை மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் கூறிவிட்டு போகட்டும். அதை நினைத்து வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். என் பிள்ளையே, உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா? பிறகு அதை பற்றி தினமும் நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். இந்த 2 தினங்கள் உனக்கு கடினமாக தோன்றும். ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான். உன்னை சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய். ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் நீ சரியாக முடிப்பாய். முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பற்றி மட்டும் பேசு. நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்கள் உன்னிடம் அதை பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்து விடு. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு. நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு.
உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காக நான் காத்திருக்கிறேன். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தேர்வது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். உனக்கு நல்லது நடக்கும். என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை மறவாதே. கலங்காதே. சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். நன்றாக வாழ வைப்பேன். உன் சூழல் புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாததை தான் அகற்றியுள்ளேன். என்னை நினைத்துக் கொண்டிரு. அனைத்தும் சரியாகிவிடும். நான் பொறுப்பு. சந்தோஷமாக வாழ்வாய். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது. நம்பிக்கையோடு நடைபோடு. நல்லதே நடக்கும். கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று நினைத்து வருந்தாதீர்கள். அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே. அவ்விதமாக கிடைத்த கர்மாவை அழிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உங்களுக்கு தோன்றினால் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். என் பிள்ளையே, சிலரின் பயணம் குழப்பமாக இருந்தாலும் முடிவில் நன்மையே நடக்கும். வேலைகளில் இழந்த அங்கீகாரம் மீண்டும் கிடைக்கும். சில மாற்றங்களுக்கான முடிவை எடு. ஆனால் அதனை செயல்படுத்த நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். நீ ஒரு நல்ல முடிவையே இந்த முறை எடுப்பாய். 2 நாட்களுக்கு மனதில் தேவையற்ற கவலைகள் உண்டாகும். அது வந்தவாறே விலகி செல்லும். அதை பற்றி பெரிதாக யோசிக்க வேண்டாம். முன்கூட்டியே அனைத்தையும் திட்டமிட்டு செய்து வை. கடைசி நேரத்தில் எதையும் பதட்டத்தோடு செய்யாதே. சிலர் உன்னிடம் மனம் விட்டு பேசுவார்கள். அதை பொறுமையோடு கேள். நீ கேட்பதே பலருக்கு ஆறுதல். பதில் கூற வேண்டிய அவசியமில்லை. ஈசன் அருளால் என்னால் மாற்றத்திற்கான முடிவை சரியாக எடுக்க முடியும் என்று பதிவிடு. சரியாக முடிவெடுப்பாய். நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன். அதை உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய். அது கிடைக்க சிறிது கால தாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன். நிறைவேற்றுவேன். சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். மனம் தளராதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினையுங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் துணையாக இருக்கிறேன். என் பிள்ளையே, எதையோ இழந்த உணர்வு இன்று மாறும். ஒரு மன நிறைவு கிடைக்கும். மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும். கவலைகள் மாறும். மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உருவாகும். வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் விலகும். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறை நீங்கும். வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. உன் ஞாமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆனாலும் ஆசைகளை குறைத்து நிம்மதியாக இருக்கப்பார். துன்ப நீக்கத்திற்கான வழி ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்பட்டு விடாது. சொல், செயல், சிந்தனை இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும். நேர்மை இருக்க வேண்டும். கொல்லாமை, அன்புடைமை, தூய அறிவுடைமை ஆகிய இந்த உயர்ந்த இயல்புகளையும் நிலையாக கொள்ள வேண்டும். உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும் போது நீ என்ன செய்தாலும் அது சிக்கலாக முடியும். பல நேரங்களில் நீ பொறுமையாக இருக்க உணர்த்தியும் நீ பொறுமை இழந்து நடப்பது வினை பயன் வலுப்பதால் நடந்துள்ளது. இனி என் ஆட்டம் ஆரம்பம். உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பார்கள். நீ கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும். எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்குவார்கள். தவறுகள் சிறிதாக உள்ள போதே திருத்திக் கொள்பவர்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். என் பிள்ளையே, நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா? கவலைப்படாதே. நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய். உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய். இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு. சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும். இன்னும் தெளிவாக புரிய நேரும். நீ கேட்டதான் கிடைக்கிறது. நீ பிரார்த்திக்கும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்திக்கிறாயோ அதுவே கிடைக்கிறது.
சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய். எனவே பிரார்த்திக்கும் போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள். என் பிள்ளையே, எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே. அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள், நீ வினையை தீர்க்கிறாய். உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது. வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே, அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும். என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே. அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் செய்வேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் நிற்பேன். என் பிள்ளையே, நான் எவ்வளவோ எச்சரித்தும் சில பிள்ளைகள் மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது, அதன் பின்பு என்னிடம் வந்து மனமுடைந்து அழுவது என்று இருக்கிறார்கள். மறுபுறம் சில பிள்ளைகள் சந்தேகம் எனும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள். வாழ்வை முழு ஞானத்தோடு புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள். கர்ம வினையை தீர்க்க வாழ்வில் வருபவர்கள் வினையை தீர்த்து விட்டு போகவே செய்வார்கள். அதற்கெல்லாம் வருந்த உனக்கு இப்போது நேரமில்லை. உன் வாழ்வில் நீ செய்வதற்கு பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. மனக்கவலை ஏதுமின்றி எனும் திருப்புகள் படி மாயைகள் உன்னை தொந்தரவு செய்யாது. என் பிள்ளையே, இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரும். அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும். நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள். அந்த மகிழ்ச்சியில் இருங்கள். ஆரோக்கியம் மேம்படும். தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். வாழ்வில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கும். என் பிள்ளையே, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் இதுவே. இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல். மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக் கொள்வாய். எனவே இப்போதே சொல்கிறேன், கவனம். உன் அப்பன் ஈசன் நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன். உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் போது இது என்னை சிக்க வைக்க முயலும் மாய வலைதான் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய். ஈசன் என்னை அறிவார். என்னால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று பதிவிடு. விமர்சனம் வெற்றியாக மாறும். அன்பு குழந்தையே, எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன். ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ கவலை கொள்கிறாய். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடு நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். இன்ப துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை. நாளை மாறிப்போகும். எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய். சொல், செயல், சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு. நீ இதை கடைபிடித்தால் போதும். உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். என் பிள்ளையை, நீ மீண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நீ திட்டமிட்டு செயல்படும் பொழுது உன்னால் உற்சாகமாக செயல்பட முடிகிறது. வேலை பார்க்கும் இடத்துல சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. வாழ்வில் எல்லா நேரமும் எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடந்து விடாது. சூழல் மாறும்போது உங்களை நீங்களே குறை சொல்லி வருத்தி கொண்டிருக்க கூடாது. உங்களின் தவறுகளையும் மன்னித்து பழகுங்கள். சிலருக்கு என்ன இது வாழ்க்கை என்ற சலிப்பான எண்ணம் தோன்றும். ஆனால் மறுநாள் நீங்களே உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். சிலர் குழப்பத்திற்கு தீர்வு தேடி கொண்டிருக்கிறீர்கள். 2 நாட்களுக்குள் உங்கள் கண்முன்பே தீர்வு வரும். எல்லாவற்றையும் நம்பாதே. யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனி. எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும் போது கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். என் அன்பு குழந்தையே, நானே கதி என்றிருப்பவர்களை எல்லா நேரமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். எந்த துன்பமும் உங்களை நெருங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு.
வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நான் கண் கலங்கும் போது, கை கொடுத்து ஆறுதல் படுத்த நீ இருக்கும்போது, எந்த துன்பம் என்னை நெருங்கினாலும் புன்னகையுடன் எதிர்கொள்வேன். நீ என்னுடன் தான் எனக்கு துணையாயிருக்கிறாய் என்ற நம்பிக்கையில் பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேர்வதைப் போல கடவுளை அடைய பல பாதைகள் உள்ளன. ஒவ்வொரு பாதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதே. என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன். என் பிள்ளையே, முயற்சியை முழு மகிழ்ச்சியோடு செய்திடு. உன் கண்ணெதிரே கற்சிலையாய் நான் தெரிந்தாலும் உன் மனதிலும் எண்ணத்திலும் கரைகிறதல்லவா என் திருநாமம். அதிலே உணர்ந்திடு, நான் உனக்காக இருக்கிறேன் என்று. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. தூரோகிகள் உன்னை சூழ்ந்து சூழ்ச்சி செய்தலும் உண்மை தவறாமல் என்னை மட்டும் நம்பி வாழும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கு மட்டும்தான். காரணங்களோ விளக்கங்களோ அல்ல. எப்போதும் பிரச்சனைகளும் காரணங்களும் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நீ இன்னும் ஜெயிக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுக்கவில்லை என்றே அர்த்தம். இலக்குகளை மிகப்பெரியதாக அமைத்துக்கொள். உனக்கு மிகப்பெரிய இலக்குகள் இல்லை என்றால் நீ மிகப்பெரிய குற்றவாளி என்றுதான் அர்த்தம். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கின்றது. பாதையை தேர்ந்தெடுக்கும் முன் நன்றாக யோசியுங்கள். பாதை இதுதான் என்று முடிவெடுத்த பின் சிறிதும் தயங்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை தொடர்ச்சியாக உங்கள் கண்முன் நிறுத்தினால் ஒரு நாள் நிச்சயம் அது நிறைவேறும். உங்கள் நம்பிக்கை ஆற்றல் மிகுந்தது. அதை ஒருபோதும் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்கள். அறிவை புதுப்பித்துக் கொள்ளாமல் உங்களால் வாழ்வில் அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியாது. உங்களை நீங்கள் மெருகேற்றாமல் உங்கள் வாழ்க்கை மெருகேறாது. ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் கூட உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். வாழ்வை பற்றிய தெளிவு உன்னிடம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையை பற்றிய தெளிவை நீயே உன் சொந்த அனுபவங்களால் கற்றுக்கொள். வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கும் என்று காத்திருந்தால் அதை நீ கற்றுக்கொள்ளும் போது அதன் பிறகு வாழ்வதற்கு உன்னிடம் வாழ்க்கையே இருக்காது. கனவு காணுங்கள். கனவுகளில் இருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். சிந்தனைகள் தான் செயல்களாக மாறும். உங்கள் செயல்களே உங்களுக்கான வெற்றியை பெற்றுத்தரும். சாதாரண மனிதன் விழித்திருக்க வேண்டிய நேரத்திலும் தூங்குகிறான். சாதிக்க பிறந்தவன் தூங்க வேண்டிய சமயத்திலும் விழித்துக் கொண்டிருக்கிறான். உன் இலக்கை அடையும் வரை நீ உன் உறக்கத்தையும் தியாகம் செய்யவில்லை என்றால் வாழ்க்கையில் ஏற்றத்தை காண முடியாது. ஒரு கோடாரி வலுவானதுதான், ஆனால் அதை கொண்டு முடியை கத்தரிக்க முடியாது. ஒரு கத்தரிக்கோள் கூர்மையானதுதான், ஆனால் அதை கொண்டு மரத்தை வெட்ட முடியாது. எல்லோருக்குள்ளும் ஒரு தனித்திறமை உண்டு. ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு அது மாறுபடும். ஒருபோதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே. உன் திறமைகள் வேறு, உன் படைப்பின் காரணம் வேறு என்பதை உணர்ந்து கொள். தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓட வேண்டுமே தவிர துவண்டு போய் பாதியிலேயே விழுந்து விடக்கூடாது. துவண்டு போய் விழுந்து கிடந்தால் துன்பங்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். வாழ்க்கை கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டுமல்ல, புரிதல் என்ற சூத்திரமும் உண்டு. அதை புரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கைக்கான விடை உனக்கு சுலபமாக கிடைக்கும். நீ நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கடிகாரத்தை பார். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணர. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இருக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன் தான் என்பதை நீ உணர வேண்டும். முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை தொலைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீ இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் காலம் உன்னை விட அதிக வலிமை உடையது என்பதை நீ மறந்துவிடாதே. வாழ்வில் வருகின்ற துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாக ஆகிறான். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாக ஆகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மைல் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உன்னுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோழைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும், அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணா பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணர. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இறுக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன் தான் என்பதை நீ உணர வேண்டும். முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை தொலைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீ இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் காலம் உன்னை விட அதிக வலிமை உடையது என்பதை நீ மறந்துவிடாதே. வாழ்வில் வருகின்ற துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாக ஆகிறான். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாக ஆகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மைல் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உன்னுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோழைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தை மட்டும் உங்கள் சிந்தைக்குள் புகுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உயர்ந்த நிலையை அடைவதற்காக நமது போராட்டம் நாம் உயர்ந்த நிலையில் இருந்துதான் வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதையே காட்டுகிறது. இழந்த நிலையை திரும்பவும் அடைவது உங்களுக்கு அவ்வளவு சிரமமான காரியம் ஒன்றுமல்ல. உன் முயற்சிகள் தோல்வி அடைந்து போனாலும் நீ முயற்சிப்பதில் மட்டும் ஒருபோதும் தோல்வி அடைந்து விடாதே. தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் முளைகிறது என்பதை மறந்து விடாதே. நண்பர்களை உன்னை கைவிட்டாலும் நீ நம்பும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. எப்பொழுதும் உன் நம்பிக்கையில் திடமாயிரு. எதிர்ப்பின் வலிமை எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த வழியின் மூலமாகத்தான் உங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியும்.
உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் என்ன செய்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையின் வலிமை மட்டும் குறைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை எல்லோர் மத்தியிலும் வெற்றியாளராக மாற்றும். பொறாமை குணத்தை அடியோடு ஒழித்து விடுங்கள். அப்போதுதான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் வேலைகளை விடவும் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டது அதிகமானால் அதன்படி செயல்படுவது மிகவும் குறைவு. உங்கள் அறிவு அளவு கடந்து போய்விட்டது என்பதால் கூட சில நேரங்களில் உங்களின் செயல்பாடுகள் குறைந்து விடுகிறது. உங்களுக்கு எது தேவையோ அது சார்ந்த அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் ஒதுக்கிக் கொள்ள பழகுங்கள். நாம் பல விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவற்றில் ஒன்றை கூட செயல்படுத்துவதில்லை. நம்மில் சிலர் கிளிப்பிள்ளையைப் போல மாறிவிட்டோம். பேசுவது மட்டுமே நமது வழக்கமாய் மாறிவிட்டது. செயலில் ஒன்றும் நடப்பதில்லை. இது போன்ற வலிமையற்ற மூளையினால் எந்த இடையூறுகளையும் முறியடித்து சாதனைகளை படைக்க முடியாது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய சோம்பேறிகள். அவர்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாது. அவர்களால் யாரோடும் ஒன்று சேர முடியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் இல்லை. அவர்கள் ஆழ்ந்த சுயநல முயற்சி கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்றவர்களைப் போலவே வேஷம் போட்டுக் கொண்டால் அவர்களைப் போலவே உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால் உங்களுக்குள் எந்த மாற்றமும் நிகழாது. என்றால் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களும் திறமைகளும் வேறு என்பதே உண்மை. வெற்றிக்கான பாதையை பல நூல்களை படித்து கற்றுக்கொள்ளலாம். பல சாதனையாளர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அதிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான். யானைகள் வாழும் அதே பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் அதே வீடுகளில்தான் எலிகள் வாழ்கின்றன. சிறுத்தைகள் வாழும் அதே காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன. சுறாக்கள் வாழும் அதே கடலில்தான் சிறு சிறு மீன்களும் வாழ்கின்றன. பாம்புகள் வாழும் அதே வயல் வெளிகளில்தான் தவளைகளும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது என்பதற்கான உதாரணம் தான் இவை அனைத்தும். வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும்தான் போராட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். போராட்டங்கள் வரும்போதெல்லாம் துவண்டு போவது சரியானதல்ல. இங்கு எல்லா உயிர்களுமே போராடித்தான் வாழ்கின்றன. தொடங்குவதற்கு முன்பே தயங்காதே. தயங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்கி விடாதே. வேதனைகளை கண்டு பதுங்கி விடாதே. சோதனைகள் வரும் என்று துவண்டு விடாதே. நீ சாதனைகளை செய்ய பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். யாராவது உன்னை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி விடாதே. புகழ்ச்சிக்கு மயங்கினால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயரவே முடியாது. யாராவது உன்னை இகழ்ந்து பேசினால் அதற்காக தளர்ந்து விடாதே. நீ சந்திக்கும் அவமானங்கள் தான் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான உந்துதலாக இருக்கும். பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் தன் மனதில் பதித்து வைத்திருக்கும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் உறுதியாக ஜெயிப்பேன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அவமானங்களை கண்டு படியே வீழ்ந்து விடக்கூடாது. எந்த முயற்சியையும் பாதியிலேயே கைவிட்டு விடாதீர்கள். எது ஒன்றிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும். சில அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும். எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருங்கள். குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அதே இடத்தில் தான் இருப்பீர்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய். நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னை எதிர்ப்பவர்களிடம் துணிந்து நில். உன்னை மதிப்பவர்களிடம் பணிந்து நில். அதுதான் உன்னை சிறந்த மனிதனாக உயர்த்தும். உங்களை விட்டு விலகுபவர்களை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களை விட்டு எல்லோரும் விலக விலக நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வரும்போது அவர்கள் தொட முடியாத உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. சிரிப்பே இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். சிரித்துக்கொண்டே இரு, வலிகள் கூட விலகிக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் அழுது கொண்டிருந்தால் அத்தனை வலிகளும் துன்பங்களும் உன்னை நோக்கித்தான் படையெடுக்கும். உன்னை ஒருவர் நினைத்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாதே. அவர்களை அமைதியாக கடந்துவிடு. அவர்களே வியக்கும்படி ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி. யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களோடு சண்டை போடாமல் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன்னுடைய வேலையை விட நம் மீது கவனம் வைத்து நம் குறைகளை கண்டுபிடித்ததற்கு நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அது மிகப்பெரிய நன்றி கெட்ட செயல். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. என்றால் கால்களுக்கு தெரியும் அடுத்த நொடியே நிலைமை மாறிவிடும் என்று. பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள்.
அதில் தவறே இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்து உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைவதற்கு எந்த அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். எந்த முடிவுகளையும் எடுக்கும் போது எப்போதும் தெளிவாக இருங்கள். எதுக்கும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது நீ எதிர்பார்ப்பது தானாகவே நடக்கும். ஆனால் அதுவரை நீ சும்மா இல்லாமல் உனக்கு முயற்சியை கொடுத்து கொண்டே இரு. வாழ்க்கையில் முயற்சி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. தவறுகள் அல்லது தோல்விகள் என்று இங்கு எதுவும் இல்லை. எல்லாமே நாம் வெற்றி அடைவதற்கான பாடங்கள் தான். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உங்கள் முயற்சிகளில் சரியாக இருக்கும் வரை உங்கள் எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விடவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும். முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்க முடியும். இல்லை என்றால் யார் நமக்கு உதவுவார்கள் என்று யாரையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய். முதலில் உன் சொந்த காலில் நில். முடிவுகளை எடுக்க வேண்டிய சமயத்தில் சுயமாகவும் தைரியமாகவும் முடிவுகளை எடு. உன் வளர்ச்சியை கண்டு உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் அவமானத்தில் தலை குனியட்டும். எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடு. வாழ்க்கை தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்காது. நாளை என்பது கனவை போன்றது. கனவுகள் நிஜமாகாமல் கூட போகலாம். இன்று என்பது மட்டும்தான் நிஜம். நிஜத்தை ரசித்து அனுபவிக்க பழகி கொண்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கம்பீரம் என்பது உடல் அல்ல. செயல் கண்ணியம் என்பது பேச்சு அல்ல. நடத்தை கருணை என்பது உதவி அல்ல. அன்பு கடவுள் என்பது வெளியே இல்லை, நமக்குள் தான் இருக்கிறது. தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கு. தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்வதற்கு. முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்வதற்கு. எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்துக் கொள்வதற்கு. உங்கள் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவும் உயர்வானதாகவும் இருக்கட்டும். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் தான் இருக்கிறது. அழகான வாழ்க்கை எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ அங்கேதான் நதி பாய்ந்து வருகிறது. எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்குதான் இறைவனின் அருள் பரிபூரணத்துவம் பெறுகிறது. உங்களின் பணிவுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதீர்கள். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமை கொண்டவர். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக புத்திசாலி. நீங்கள் நினைத்ததை விட பெரியவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் என்பதை நம்புங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே. தலைக்கணம்தான் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு. தன்னம்பிக்கை தானாகவே வரும். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிகள்தான் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று உன்னை ஏசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள். யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு. இன்னும் நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்து கொள். உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். தோல்விகளிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும். வெற்றியின் வாசற்படிக்கு உயிரற்ற மீன்தான் தண்ணீர் போகும் பாதையில் போய்க் கொண்டிருக்கும். உயிருள்ள மீன்தான் நீரின் பாதையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும். மனமும் மதியும் கடவுள் உனக்கு கொடுத்திருப்பது வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான். தண்ணீர் போகும் பாதையிலேயே போவதற்காக அல்ல. இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிட முயற்சி இல்லாதவனை மூச்சுக்காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொள். ஒருவன் அடைந்தவற்றை கண்டு பொறாமைப்படாதே. அதற்காக அவன் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம். விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே வாழ்வின் உண்மையான பெருமை. நீரில் போய்கொண்டிருக்கும் படகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்படுகிறது. அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது. மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பலவீனங்களை கண்டுபிடியுங்கள். உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும் போது நீங்கள் மேலும் வலிமை அடைகிறீர்கள்.
எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கைதான் வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும். தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள். இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வை, நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை. நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள். 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இரு. உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மேக மூட்டங்களைப் போல தற்காலிகமானவைதான். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள். அவைகளுக்கு உங்களின் முகத்தை காட்டுங்கள். ஒருபோதும் உங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள். வாய்ப்புகள் எப்பொழுதும் மிகவும் மென்மையாகத்தான் நம் கதவை தட்டும். அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நமது பொறுப்பு. எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான். எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் எதை இழந்தாலும் திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்று விடுவான். முதலில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை சரியாக திட்டமிடுங்கள். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி. எந்த தெளிவும் இல்லாத குழப்பங்கள் நிறைந்த பாதை உங்கள் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடும். உங்கள் முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம். ஆனால் உங்கள் பயணம் என்றும் தடமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. எல்லாம் என் தலைவிதி என்று சோர்ந்து விட வேண்டாம். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டான். விதியையும் வெல்ல நினைப்பவன் தான் எதையும் சாதித்து காட்டுவான். எதையும் முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்து விடுங்கள். முயற்சி இல்லாமல் எந்த வெற்றிகளும் இல்லை. தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்களும் இல்லை. எதிர்பார்க்கும் போதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லை. வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். முந்துகிறவர்களுக்கே இங்கே முதலிடம் கிடைக்கப்பெறும். போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தள்ளிவிடாதீர்கள். பிறகு நீங்கள் தான் வாய்ப்பு கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து தவிப்பீர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இங்கு முந்திக் கொள்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் தோல்வியை தான் சந்திப்பார்கள். சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் அந்த புத்தகத்தில் இருப்பான். நீங்கள் செய்ய போகும் சாதனைகளால் நீங்களும் மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்களாக உயர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் வழியில் விலகிவிடலாம். ஆனால் உங்கள் சொந்த பயணமும் முக்கியமானது. உங்களோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உங்களோடு நீடிக்காது என்ற யதார்த்தத்தை உணருங்கள். நீங்கள் தனியாக பயணம் செய்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய்யுங்கள்.